வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். பொய் சொல்லக்கூடாது என்று எல்லோருக்குமே தெரியும். ஆனாலும் எல்லோருமே சில சமயங்களில் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப சின்ன சின்ன பொய்களை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். இன்றைக்கு பொய்யை குறித்து தான் தியானிக்கப் போகின்றோம். வேத வார்த்தைகள் பொய்யை குறித்து என்ன சொல்லுகின்றது? ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள் என வேதம் கூறுகின்றது. பொய் சொல்லுகிறவன் என் கண்முன் நிலைப்பதில்லை என பார்க்கின்றோம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். பொய்யர் அனைவருமே இரண்டாம் கந்தகமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்ற எச்சரிப்பையும் பார்க்கின்றோம். பொய் சொல்லுதல், பொய்யான வாழ்க்கை பாவம் என்று நமக்கு வேதம் தெளிவாய் காட்டுகின்றது. யோவான், இயேசுவின் அன்பான சீஷன், தன்னுடைய முதலாவது நிருபத்திலே யார் பொய்யர்கள் என்பதை நமக்கு காட்டுகின்றார். முதலாவது, மாய்மாலமான வாழ்க்கை வாழ்பவர்கள் பொய்யர்கள். 1 யோவான் 1 அதிகாரம் 6 வசனத்திலே நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். அதாவது இயேசுவை அறிந்திருந்தும் வாழ்க்கையில் இயேசுவின் சாயல் மாதிரி இல்லை என்றால் அப்படிப்பட்டவர்கள் பொய்யர்கள். வேத வார்த்தைகளுக்கும் என் வாழ்க்கைக்கும் இணைப்பு இருக்க வேண்டும், பொருத்தம் இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்களாக இருந்து கிறிஸ்துவை போல வாழாதவர்கள் பொய்யர்கள் என வேதம் கூறுகின்றது. இரண்டாவதாக, மனதார வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள் பொய்யர்கள். 1 யோவான் 2 அதிகாரம் 4 வசனத்திலே அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கின்றான். ஆம், தினமும் வேதத்தை வாசிக்கிறோம், தியானிக்கின்றோம். ஆண்டவர் என்ன செய்ய சொல்லுகிறார், எப்படி வாழச் சொல்லுகிறார் என்பதை உணர்ந்து கொள்கின்றோம். அப்படி ஆண்டவர் உணர்த்துகின்ற காரியங்களுக்கு கீழ்ப்படியாதவர்கள் பொய்யர்கள் என வேதம் கூறுகின்றது. மூன்றாவதாக, மன்னவரை மறுதலிப்பவர்கள் பொய்யர்கள். 1 யோவான் 2 அதிகாரம் 22 வசனத்திலே இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறு யார் பொய்யன்? புதிய ஏற்பாடு முழுவதும் காணப்படுகின்ற சத்தியம் இதுதான். இயேசு யார் என்பதை புரிந்து கொள்வதுதான் ஒரு மனிதனுடைய அத்தியாவசிய தேவை. அவர் என்னுடைய இரட்சகராக இருக்க வேண்டும். கிறிஸ்துவை ஏற்காவிட்டால் வாழ்க்கையே வீண் என்றுதான் அர்த்தம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவன் பொய்யன். அவன் உண்மையான மனிதன் அல்ல என்பதை வேதம் கூறுகின்றது. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களே முழுமையானவர்கள். நான்காவதாக, மனதில் அன்பில்லாதவன் பொய்யன். 1 யோவான் 4 அதிகாரம் 22 வசனத்திலே தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தேவனை நேசித்து மனிதனை வெறுப்பது என்பது மனிதனுக்குள் காணப்பட முடியாத, காணப்படக்கூடாத ஒரு காரியம். மனதில் யார் மீதாவது கசப்புணர்ச்சி இருந்தால் அவர் உண்மையாகவே தேவனை நேசிக்கவில்லை, பொய்யான வாழ்க்கை வாழ்கிறார் என்றுதான் அர்த்தம். அன்பானவர்களே, யார் பொய்யர்கள்? 4 காரியங்களை நான் காண்பித்தேன். மாய்மாலமான வாழ்க்கை வாழ்பவர்கள், மனதார வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள், மன்னவரை மறுதலிப்பவர்கள், மனதில் அன்பில்லாதவர்கள். அன்பானவர்களே, பொய்யான வாழ்க்கை அல்ல, உண்மையான வாழ்க்கை வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆமென்.